வெல்கம் டு ஆத்மா. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. பார்த்தவுடன் பற்றிக்கொள்ளும் காதல் சில நேரங்களில் ஈரமரம் போல் மெதுவாக பற்றிக்கொண்டு பின்பு பெரும் தீயாக எரியும். அப்படித்தான் வந்தவனும் பறிகொடுத்த பொருள் திரும்பி வந்ததும் அதற்கு இணையாக என்ன கொடுக்கலாம் என்று எண்ணுவதை தவிர வேறென்ன வழி இருக்க முடியும்? காயத்ரியின் நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. வந்தவன் தொலைந்த சலங்கையை திருப்பி கொண்டு வந்து தந்து மனதை பறித்து கொண்டு செல்வான் என்று கண்டாளா காயத்ரி? ஒருவேளை ஆழமான காதலால் ஆவியாக மாறியிருப்பாளா? பார்க்கலாம். ஹலோ, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் வெளியே வாங்களேன். யாருங்க நீங்க? என்ன வேணும்? இங்க பரதநாட்டியம் ஆடுறவங்க யாரா இருக்காங்களா? ஏன் பரதம் கத்துக்க வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் அவங்கள கொஞ்சம் கூப்பிட முடியுமா? இருங்க, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். காயத்ரி, நீ ஆம்பளைங்களுக்கெல்லாம் பரதநாட்டியம் கத்து கொடுக்கறியா? சாந்தி, என்ன கிண்டல் பண்றியா? நானே சிலைங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு கடுப்புல இருக்கேன். கிண்டல்லாம் பண்ணல. இந்த வீட்ல பரதம் தெரிஞ்சவ நீ ஒருத்தி மட்டும்தான். உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காருன்னா பரதம் கத்துக்க தானே வந்திருப்பாரு. என்ன தேடியா? யார் வந்திருப்பா? வா, யாருன்னு போய் பாப்போம். இவதான் உனக்கு பாத்துருக்கிற பொண்ணு. பேரு காயத்ரி. எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு யார் வேணும்? ஹலோ, உங்களுக்கு என்ன வேணுங்க? எனக்கு எதுவும் வேணாங்க. உங்களுக்கு வேண்டிய ஒரு பொருள் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி என் பொருள் உங்ககிட்ட இருக்கும்? நான் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கல தூக்கி போட்டுருங்க. சிலைங்க, இது எப்படி உங்க கையில கிடைச்சது? என் குருநாதர் கொடுத்த சிலைங்க. ஐயோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சாந்தி, நான் வேண்டிக்கிற கடவுள் எனக்கு கைவிடல பாத்தியா? ஐயோ, உங்களை வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க, உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்ல. சரி, இது எப்படி உங்க கையில வந்துச்சு? நான் ஆட்டோல ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தபோது அங்க லக்கேஜ் பின்னாடி இது இருந்துச்சு. இவ்வளவு தூரம் நீங்க வீடு தேடி வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு ஜூஸாவது சாப்பிட்டு போங்களேன். ஆமா சார், இந்த சலங்கை பார்த்த பிறகுதான் இவ முகத்துல சிரிப்பே வந்திருக்கு. If you don't mind, உங்க நேம் என்னன்னு? ஐயோ, என்னமோ பேசிட்டே இருக்க, இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கவே இல்ல. என் பேர் காயத்ரி. ஓ, நீங்க தான் காயத்ரியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, போன வாரம் உங்களை யாரோ பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்களே. ஆமா, வந்தாங்க. ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா. நீங்க தான் பையன் போட்டோ பார்க்காமயே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களாமே. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சாங்க. என் ஃப்ரெண்டுக்கு உங்க டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். பாவம், நீங்க தான் ரிஜெக்ட் பண்ணோன்னு ரொம்ப அப்செட் ஆயிட்டான். உங்களை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கூடாது முடிவு பண்ணிட்டான். ப்ளீஸ் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்களே கொஞ்சம் பேசலாங்க. ஏங்க, நீங்க தான் போட்டோவே ஒன்றும் பார்க்கலையாமே. ரொம்பவே ஃபீல் பண்ணான். சரிங்க, நான் வரேன். ஏங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க. முதல்ல அவன் போட்டோ போய் பாருங்க. அப்புறம் அவன்கிட்ட சாரி கேட்கலாமா இல்லை அவன் நம்பர் வாங்கி பேசலாமான்னு முடிவு பண்ணுங்க. சரி, நான் வரேங்க.
வருங்கால புருஷன் என் மேல அவ்வளோ ஆசை வச்சிருந்தாரு. அவரு சொன்ன மாதிரி அந்த மாப்பிள்ளையோட போட்டோ பாத்துருக்கணும்ல. ஆமா அவரு போட்டோ அப்பா செல்போன்ல தானே இருக்கு. ஆமா அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோஸ் அனுப்புறதா சொன்னாங்க. அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு. நீ அப்பாவோட ரூமுக்கு போய் அந்த மாப்பிள்ளையோட போட்டோவை என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றியா? புரிஞ்சு போச்சு. அப்பாவுக்கு தெரியாம அந்த மாப்பிள்ளையோட போட்டோவை நீ பார்க்கணும்னு நினைக்கிற, அப்படிதானே? புத்திசாலிதான். போ சீக்கிரம் போ. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா நீங்க? வச்சுக்கிறேன். ஹலோ, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா பேசுறது? என் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொன்ன பொண்ணா பேசுறது? என்ன சார், சாருக்கு டியூல் ரோல் பண்றதுல ரொம்ப பிடிக்குமோ? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்பதான் பார்த்தேன். மேடம்க்கு இப்ப எப்படி சாரி சொல்ல போறீங்களா இல்ல ஓகே சொல்ல போறீங்களா? மௌனம் சம்மதன்னு சொல்லுவாங்க, பட் நான் அதை நம்ப மாட்டேன். நீங்க உங்க மனசுல இருக்கிறத தைரியமா என்கிட்ட சொல்லலாம். நீங்க தான் சொல்லணும். நானா? நான் என்ன சொல்றது? உங்க அம்மா கிட்ட போய் காயத்ரி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டான்னு சொல்லணும். சொல்லலாமே. அவரும் நானும் ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். என் புருஷன் என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு. எனக்காக நான் அவர் என்ன வேணாலும் செய்வாரு. என் மேல அவருக்கு அவ்வளவு பிரியம். 1 2 3 ஸ்டார்ட். சரி, நாளைக்கு சண்டே கிளாஸ் லீவு. எல்லாரும் மண்டே வாங்க, சரியா? போயிட்டு வாங்க. ஓய், என்ன எல்லாம் கிளம்பிட்டீங்களா? அதான் நீங்க வந்துட்டீங்களே, மேடம் எங்களை பேக்கப் பண்ணிட்டாங்க. ஐயோ, அப்படி இல்லம்மா, அவளுக்கு என்னை விட பரதம் தான் ரொம்ப முக்கியம். அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு ரெண்டுமே ரொம்ப எனக்கு முக்கியம். தெரியாதா? சும்மா சொன்னேன். சரி, நாளைக்கெல்லாம் மறக்காம வந்துருங்க. நாளைக்கு சண்டே லீவு சார். ஏன் லீவுனா வரமாட்டீங்களா? சார் மேடமே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சார் வர சொல்றீங்க? ஏதாவது ஸ்பெஷலா? நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே, மறக்காம வந்துருங்க. உங்க பிறந்த நாளா சார்? உங்க குருநாதர் பிறந்த நாள். கங்க்ராட்ஸ் மேம். உங்க ஹஸ்பண்டோட உங்க பிறந்த நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும் தானே எங்களை வர வேணாம்னு சொன்னீங்க. ஐயோ, எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்ல. ப்ளீஸ் சொன்னா நம்புங்களேன். நம்பிட்டோம். ஆனா நாளைக்கு வருவோம், கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவோம். போலமாடி? ஓகே, சரி வரோம். சரி, பாய். bye, bye, bye. இங்க போன்லயே சொல்லிருக்க கூடாதா? இப்படி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் முன்னாடி மானத்தையே வாங்கிட்டீங்க, போங்க. ஏய், அவங்களாம் ஒன்றும் தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்கப்பா. இப்போ நீ பர்த்டே பேபி, நல்ல ரெஸ்ட் எடு. நாளைக்கு பார்க்கு, பீச், ஹோட்டல்னு போய் ஃபன் பண்றோம். அப்போ பர்த்டே ஸ்பெஷல் பிளான் பண்றோம். சரி, கிளம்பு. நீங்க முதல்ல வாங்க. அன்னைக்கு என்னோட பிறந்த நாள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Hey, wait. Surprise for you. Dum 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 dee
எண்ணம் போல் வாழ்க்கை. காயத்ரியின் எண்ணத்திற்கேற்றவாறே அவளது வாழ்க்கை அதி அற்புதமானது. அவளை மறந்துவிட்ட பிறந்த நாளை என்றும் நினைவு கூறும் வகையில் ஒரு அரிய பரிசை தந்துவிட்டான் பரத். உயர்ந்த லட்சங்களில் ஒரு வைர நெக்லஸ். காயத்ரி என்ற தேவதைக்கு காணிக்கையாக கை தொடுத்த மணாளன் தந்த பரிசு. ஆனால் அந்த பரிசே வினையாகிவிடும் என்று அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. விடியும் முன் கிழக்கே தெரியும் வெள்ளியைப் போல வெளியூரில் வேலைக்கு செல்ல போகும் கணவனது சிறு சிறு சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறாள் காயத்ரி. ஒவ்வொரு சம்பவங்களும் மாறாத சந்தோஷங்களை உண்டாக்குகின்றன. இந்த சந்தோஷம் எவ்வளவு தூரம் நீடிக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாருங்கள். சார் 1 லட்சம். அதுக்கும் மேல. 2 lakh. அதுக்கு மேல. சார் 3 lakh. அதுக்கும் மேல. 4 lakhs. அதுக்கு மேல. 5 lakhs. இல்லம்மா, அதுக்கும் மேல. 6 லட்சம். ஐயோ 7. ஒரு நிமிஷம். எல்லாத்துக்கும் மேல. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. இன்னைக்கு சாயங்காலம் எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னு தெரியுமா? சார் அப்ராட் போக போறாரு. ஓ சூப்பர். ஆனா மேடம், எல்லாரோட ஹஸ்பண்டும் ஃபாரின் போனா சோகமா சொல்வாங்க, நீங்க மட்டும் சந்தோஷமா சொல்றீங்க. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு மேடம். ட்ரூ லவ் டிஸ்டன்ஸும் எக்கனாமிக்கும் டிசைட் பண்ணவே முடியாது. நம்ம மைண்ட்ல அதை டிசைட் பண்ண முடியும். அந்த விஷயத்துல நாங்க 2 பேரும் ரொம்ப சரியா இருக்கோம். ஓகே மேம், இந்த ஹாப்பியான மொமெண்ட்ல இந்த நெக்லஸ் எடுத்து மேடம் கழுத்துல மாட்டி விடுங்க சார். ஓகே. சரி காயோ, நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா குருகுலம் போய் அங்க இருக்கிற குழந்தைக்கு எல்லாம் ஃபுட் ட்ரெஸ்னு வாங்கி கொடுத்துட்டு வரோம். சரியா? சரிங்க கேர்ள்ஸ், நீங்க பத்திரமா கிளம்புங்க. சரிங்க, நம்ம போலாம். போலாம். என்ன சார், பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்படி ஓல்டு கார்ல கூட்டிட்டு போறீங்க? எங்க புது ஸ்டூடெண்ட், அவளுக்கு எதுவும் தெரியாது. உங்க குரு பிறந்ததே இந்த கார்ல தான். எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி வந்தப்போ இந்த கார்ல தான் கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப சேஃபா நான் இதுல பிறந்தேன். அதனால இந்த கார் எனக்கு ரொம்ப ராசியான கார் ஆயிடுச்சு. எனக்கு கூட குழந்தை பிறக்கும் போது இந்த கார்ல தான் குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படிப்பட்ட என் அன்பான கணவரை நான் பிரியற நேரம் வந்துச்சு. காயத்ரி, உங்க லக்கேஜ் எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சில்வர் கண்டெய்னர்ல ரசப்பொடி, புளியோதரை மிக்ஸ், பருப்பு பொடி, ஊறுகாய், காயத்ரி அப்புறம் அழுதுட்டு தானே இருக்க? ஐயோ நானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் சும்மா. நான் பாத்துட்டேன். நான் போய் 3 months ப்ராஜெக்ட் தான். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். இங்க பாரு, டெய்லி வீடியோ கால் உனக்கு பண்றேன். நீ நானும் பிரிஞ்சிருக்க ஃபீல் உனக்கு வரவே கூடாது. ஓகேவா? ஓகேவா? காயத்ரி, என்ன சந்தோஷ்? எது இவ்வளவு ஜாலியா இருக்க? நான் ஃபாரின் போறேன், உனக்கு தெரியும்ல? தெரியுமே. நீங்க வரதுக்கு 3 மாசம் ஆகும். அதுக்காக நான் இப்படி சோஃபால உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி நான் அழுத்திட்டு இருக்க சொல்றீங்களா? அதுதான் இல்ல. ஹலோ, இப்ப எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நம்ம டெய்லி வீடியோ கால் பண்ணுவோம். நான் இங்க இருக்கும்போது தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ண கூடாது. ஓகேவா? ஓகேவா? இல்லம்மா, நீ கன்சீவா இருக்க இந்த டைம்ல. ஹலோ, ஃபீல் பண்ணீங்கன்னா ஃளைட்ட மிஸ் பண்ணிடுவீங்க. முதல்ல கிளம்புங்க. வாங்க. பாய்மா. பாய்.
அவர் சந்தோஷமா போகணுங்கிறதுக்காக நான் ஏன் சோகத்தை அவர்கிட்ட காட்டிக்கல. அன்னைக்குதான் நான் என் கணவரை விட்டு தனியா இருந்த நாள். ஆனா அன்னைக்குதான் நிரந்தரமா அவரை தனியா விட்டுட்டு நான் போவேன்னு நினைக்கல. வாழ்க்கை என்பது சுழலும் ஒரு வண்டி சக்கரம். கீழிருப்பது சில நொடிகளில் மேலே வரும். வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் இருமுனைகள். மாறி மாறி வரும் உணர்வுகள். கணவனை பிரிந்தவள் தனிமையில் தவித்திருக்க, மனதினை பறித்தவன் தொலைதூரம் சென்றிருக்க, மனிதர்களின் உணர்வுகளை அறியாத அற்ப பிறவிகள் காயத்ரியை வளைத்து கொண்டு விட்டனர். இனி காயத்ரியின் சந்தோஷம் நீடிக்குமா? இந்த அரக்கர்களின் பிடியில் காயத்ரியின் கனவு என்ன ஆகும்? அடுத்தவன் பொருளை கண்ணம் வைக்கும் கள்வர்கள் இருக்கும் இந்த நாட்டில் சக மனிதர்களின் பாசம், நேசம், பரிவும் புரிந்துவிடுமா என்ன? சாலையோரம் பயணிக்கும் பாதசாரிகளின் தாலிக்கயிற்றை அற்றுச் செல்லும் கைவர்கள் போல, மகளின் திருமணத்திற்காக குருவி போல் சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை கொள்ளையடிக்கும் அயோக்கிய கும்பலைப் போல இந்த காட்டு மிராண்டிகளிடம் மாட்டிக்கொண்டு விட்டாள் காயத்ரி. இனி அவளின் நிலை என்ன?
சத்தம் யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? சத்தம் போடாத. இந்த ராத்திரி நேரத்துல உன்ன என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளைய வந்திருக்கேன். நான் திருடன் தான். சத்தம் போடாம. யார் நீங்க? என்ன வேணும்? சத்தம் போடாதன்னு சொல்றேன்ல. சத்தம் போடாம உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் பாட்டுக்கு அமைதியா போயிடுவேன். சத்தம் போட்டு ஊரை கூட்டன்னு வச்சுக்கோயேன், நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஓகேவா? வா வா. நான் தந்துடுறேன். ஓ, வீட்டுல வேற யாரும் இல்லையா? யாரும் இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, பயமா இருக்கு. ஒழுங்கா சொல்லு, நகையெல்லாம் எங்க வச்சிருக்க? சொல்லு, நகையெல்லாம் எங்க வச்சிருக்க? நகையெல்லாம் பீரோல இருக்கு. சாவி? அது கபோர்ட்ல இருக்கு. கபோர்ட் எங்க இருக்கு? அதுக்குள்ள இருக்கு. டேய் வேலு, போய் பாரு. டேய், வேற ஏதாவது தேர்தான் பாருங்க. நீ பேசாம இங்கே நில்லு. சத்தம் போடக்கூடாது. ப்ளீஸ் பேசாம இரு. என்ன விட்டுருங்க. அசையாதங்கிறல்ல அண்ணே, 100 பவுன் தேர்னே. 100 பவுன் தானே? தேர் நகையில எங்க வச்சிருக்க? இல்ல, அவ்வளவுதான். அந்த போட்டோல இருக்கிற வைர நெக்லஸ் எங்க நீங்கள்? காயத்ரியின் அனைத்து நகைகளையும் எடுத்துக்கொண்ட இவர்களுக்கு போட்டோவில் உள்ள அந்த வைர நெக்லஸ் கண்ணில் பட்டது. ஆம், மாரியின் ஆசை நாயகி மல்லிகா ஆசைப்பட்ட அதே வைர நெக்லஸ். வேலு அந்த வைர நெக்லஸை தான் எடுத்துக்கொண்டு வருவேன் என்று சத்தியம் செய்துவிட்டு இறந்ததும் இதற்காகத்தான். வேலுவிற்கு பிறகு தானும் அந்த நகையை கொண்டு வருவேன் என்று மல்லிகாவின் மஞ்சத்தில் இடம் பிடிக்க திட்டமிட்ட நண்டுவின் சாவும் இதற்காகத்தான் அமைந்தது. இப்போது அந்த வைர நெக்லஸ் இவர்களின் கண்ணிலும் பட்டுவிட்டது. நேராகவே கேட்டுவிட்டார்கள், எங்கே அந்த வைர நெக்லஸ்? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.